அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் அவரோட நாமத்தை ஆராதிப்பதற்கும் அவர் கொடுத்த அந்த மேலான கிருபைக்காக அவர் நன்றியை செலுத்துகிறேன். சும்மாக இன்னைக்கு நாட்கள் கூட ஒவ்வொரு வாரமும் அவரோட வேத வசனத்தின் மூலமாக அவருடைய வேத வார்த்தைகள் நம்மளோட வாழ்க்கையை பலப்படுத்தவும் நம்மை கட்டி உயிர்ப்பிக்கவும் நம்மளோட வாழ்க்கையில் அதுக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் நிச்சயமாக இன்னைக்கு நாட்களையும் அதோட வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில கிரியை செய்து ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்களா? நான் கூட விசேஷமாக நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் லென்த் டேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு நாட்கள்ல நம்ம இது வரைக்குமே நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்தோம். அந்த லென்த் டேஸ் பீரியட்ல அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஒரு இன்சிடென்ட்ஸ் அதோட அதை வாழ்ந்த அந்த நாட்கள்ல நடக்கும். அந்த ஒரு நிகழ்வை நம்ம குருத்தோல் ஞாயிறு அப்படின்னு சொல்லி விசேஷமாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதை நினைவு கூர்ந்து அதை நம்ம செய்வது வழக்கம். அப்படியாக இன்னைக்கு நாட்களில் கூட அந்த குருத்தோல் ஞாயிறை குறித்ததான ஒரு தியானத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படியாக குருத்தோல் ஞாயிறாக இருக்கக்கூடிய இன்னைக்கு நாட்கள்லையும் விசேஷமாக ஒரு வேத பகுதியின் மூலமாக குருத்தோல் ஞாயிறுடைய முக்கியத்துவத்தையும் நம்மளோட கூட நம்மளோட வாழ்க்கையோடையும் இந்த குருத்தோல் ஞாயிறு எந்த வகையில ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றதை குறித்து இந்த வேத சத்தியம் நமக்கு தெளிவாக பேசும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேத பகுதியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த காரியம் ஒரே ஒரு விஷயம்தான். அது என்ன காரியம் அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவாகிய ராஜாவை நம்மளோட வாழ்க்கையில வரவேற்கணும் அப்படின்றதுதான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விசேஷமாக நமக்கு குருத்தோல் ஞாயிறை பொறுத்ததான அந்த நாட்கள் அந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு ஒரு ஐடியா இருக்கும் நமக்கு, இல்லையா? குருத்தோல் ஞாயிறுனா இங்கிலீஷ் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, குருத்தோல் ஞாயிறு இங்கிலீஷ்ல சொல்றீங்க, டிரான்ஸ்லேட் பண்றீங்க. ஓகே, என்ன கேட்கிறதா, அதாவது குருத்தோல் ஞாயிறு அப்படின்றது நமக்கு எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நான் கேட்கிறேன்.
ஏசப்பா எருசலேம்ல பவனி வராது. ஸோ இதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கப்பட்டது இல்லையா? நான் விசேஷமாக இதை குறித்து வாசிங்க. அதே 18ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் வாசிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று படுகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். நம்ம வருடந்தோறும் நம்ம இந்த குருத்தோலை நம்ம கையில ஏந்திக்கிட்டு நம்ம வருடந்தோறும் பவனி போறது, ஊர்வலம் போறது உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக சபைகள் பின்பற்றக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம அந்த பவனியில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஆனா அந்த விஷயத்த அதை நம்ம அந்த காரியத்தை அந்த பவனி ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குது. ஆனா அந்த காரியத்தை இன்னைக்கு அந்த காரியத்தை குறித்து நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அந்த காரியத்தை குறித்தான எந்த ஒரு யோசனையும் இல்லை. ஆனா அந்த ஒரு சத்தியம், அந்த ஒரு அறிவு நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த பவனி நம்மளோட வாழ்க்கையில என்ன விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அன்னைக்கு நாட்கள்ல அந்த குருத்தோல்களை ஏந்தி கொண்டு போன ஜனங்களோட வாழ்க்கையில் அன்னைக்கு நாட்கள்ல என்ன நடந்துச்சோ அதே விஷயத்த நம்மளோட வாழ்க்கையை நம்மளால வெற்றி கொள்ள முடியும். அவன் அன்னைக்கு நாட்கள் நம்ம வாசித்தோம், குருத்தோலை கையில ஏந்து இயேசு கிறிஸ்துவை அவங்க பவனிக்கு போனாங்க இல்லையா? எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை பவனியில கொண்டு போனாங்க இல்லையா? அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த பவனிக்கு அவங்க போற அந்த ஒரு சூழ்நிலை அவங்களோட வாழ்க்கையில அந்த பவனியில ஈடுபட்ட அநேக ஜனங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு விடுதலையும் கொண்டு வந்துச்சு. அவன் இன்னைக்கு நாட்களில் கூட நம்ம அந்த பவனியினுடைய அந்த குருத்தோல் அப்படின்ற கூடிய அந்த உண்மையான காரியத்தை நம்ம உண்மையை இந்த நாட்களில் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆனால் நிச்சயமாக அதோட ஆசீர்வாதம் என்ன அப்படின்றத நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அவன் நம்ம எல்லாருக்குமே உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன். அநேகருக்கு அது விசேஷமாக நம்மளுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்குமே ஆண்டவரை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை எல்லாருக்குமே இருக்குது. அவன் இருக்குது உண்மை. அதாவது எந்தெந்த வகையில் எவ்வளவு நம்ம ஆண்டவரை குறித்துதான் அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த சத்தியத்தை நம்ம உள் வாங்கணுமோ உள் வாங்கணுன்ற ஒரு வாஞ்சை இருக்குது இல்லையா? நிச்சயமாக உள் வாங்கணும். அது விசேஷமாக இதை குறித்து நம்ம நிச்சயம் உள் வாங்கியே ஆகணும். அவன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே அந்த பவனிய ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு போறாங்க. பட் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை, ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நாட்கள்ல நடந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த எழுப்புதல் ஒவ்வொரு வருஷம் நம்ம அதை செய்யும் போது அதை நினைவு கொடுத்து அந்த நிகழ்வை நம்மளோட வாழ்க்கை நம்ம ஒவ்வொரு வருஷம் நடத்தும் போது அதை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் அந்த எழுப்புதல் அந்த ஒரு உயிர் ஒரு புது வாழ்வு, ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமா நம்மளாலே பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைய நாட்கள் என் கூட நல்ல கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, உங்க எல்லாருக்குமே லாசரு தெரியும் இல்லையா? ஆண்டவர்
அநேகருக்கு பல அற்புதங்களை வந்து செஞ்சார். இயேசு கிறிஸ்து ஊழியர் செய்த நாட்கள்ல அநேகருக்கு அற்புதங்களை செஞ்சார். அதுல விசேஷமாக ஒரு மாற்ற முடியாத, ஒரு யாராலே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதம் அப்படின்னு கேட்டா அது வந்து லாசருக்கு அவர் செய்த ஒரு அற்புதம் தான், இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன் லாசருக்கு செய்த அற்புதம் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் கேட்டா, அவர் லாசருக்கு செய்த அற்புதம் வந்து சும்மா கிடையாது. ஏதோ அவருக்கு இருந்த ஒரு நோயை குணப்படுத்தலை கிறிஸ்து, அதுக்கு பதிலாக அவரோட உடல்ல இருந்த அவரோட உயிர் அவருக்கு போச்சு, இல்லையா? தெரியல, உங்க எல்லாருக்குமே அந்த ஸ்டோரி தெரியும் நினைக்கிறேன். உயிர் போய் அவர் திருப்பி வந்து அவருக்குள்ள உயிரை கொண்டு வந்தார். அந்த உயிரை கொண்டு வந்து லாசரோட அவர் வந்து ஒரு பந்தையில இருந்து அவர் வீட்டில் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. இந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைல்ல. அதாவது செத்து போன ஒருத்தர் வந்து உயிரோட ஒருத்தர் கொண்டு வராரு. அப்போ இப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை கொண்டு வருது. யாருமே வந்து புதுசா ஒரு மனுஷன் வந்தா அந்த மனுஷன் வந்து பல அற்புதத்தை செஞ்சுட்டு போறான் அப்படின்றது வந்து அதே தாங்க முடியல. இதுல பற்றாக்குறையா மறிச்சு போன ஒரு மனுஷனை வந்து என்ன பண்றாரு, அவன் உயிரோட கொண்டு வர்றாரு. இதெல்லாம் வந்து பரவி அங்கே அந்த நாட்டில் இருந்த இந்த பரிசேயர்கள் ஏற்கனவே கிறிஸ்து வந்து அவர் வந்து அவரோட வளர்ச்சி, அவர் செய்யற அற்புதத்தை பார்த்து அவங்களுக்கு பொறுக்கலை. எப்போ அவங்க வாய்ப்பு கிடைக்கும், கிறிஸ்துவ வந்து அந்த சரியான வாய்ப்பு கிடைக்கிற அந்த நேரத்துல கிறிஸ்துவ சிலுவையில அறையணும் அப்படின்னு சொல்லி அவங்க காத்துட்டு இருந்தாங்க. ஆமென். சோ அவங்களோட திட்டத்தின்படி அந்த நாட்கள் நெருங்கிட்டே இருக்கு. அந்த நாட்கள் நெருங்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். யாருக்கு? இந்த பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவங்க எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாட்கள் தான், போக போக ரொம்ப வளர்ந்துட்டு போறாங்க. இது ரோம அரசாங்கத்துக்கும் நல்லது இல்லை, பரிசேயர்களுக்கும் நல்லது இல்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பிளான் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலா இந்த டெத்ல இருந்து லாசருக்கு உயிரை கொடுத்தவங்க ரொம்பவே வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி வந்து ஏசப்பாக்கு வந்து கொண்டு வந்து. ஆமென். இதை கொண்டு வந்த அந்த சூழ்நிலை இன்னும் அவங்க காண்டாயிடுறாங்க. சீக்கிரமா அதை முடிச்சிடணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ஆமென். திட்டம் போட்ட இந்த ஒரு சூழ்நிலை கிறிஸ்துவுக்கு ரொம்ப நல்லாவே அறிஞ்சிருந்து அவர் இதை ஏற்றுக்கொள்றதுக்கு வாஞ்சியோடு தான் இருக்காரு, இல்லையா? ஏன் அப்படின்னா, அவர் மறிக்கிறதுக்கு அவர் வந்தது, இந்த பூமிக்கு வந்தது நம்மளோட பாவங்களை கழுவுவதற்காகவும் நம்மளோட கட்டுகள்ல இருந்து போராட்டங்கள்ல நமக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக தான் வந்தார். அதற்காக தான் நம்ம மறிக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ அதனால அவர் வாஞ்சோட வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி இவங்களோட திட்டம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த வல்லமை, இந்த அற்புதங்களை ஜனங்க கேட்க எருசலேம்ல விசேஷமாக அந்த எருசலேம் மக்கள் நல்ல நோக்கீங்கன்னா, மேசியா இயேசு கிறிஸ்து அவர்தான் இந்த உலகத்துக்கு உண்மையான ராஜா, இல்லையா? அவரை வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ராஜான்ற பதவியில இங்க வந்து பல நாடுகளிலும் பல இடங்கள்லயும் ஒரு நபரை நம்ம பார்க்க முடியும். ஆனா உண்மையான ஒரு ராஜா யாருன்னு கேட்டா அது யாரு? அந்த இயேசு கிறிஸ்து நம்மளோட உண்மையான ராஜா. அந்த ராஜாக்கான ஒரு தகுதி உடையவர் அப்படின்னு கேட்டா அது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். இது கிடைக்க கூடாது. இந்த அற்புதங்கள் நடக்க ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது, பெரிய ஆகிட்டே போறாரு. இது நடக்க ஒரு பக்கம் வந்து அவரோட மரணத்தை கொண்டு வர்றதுக்கு திட்டமும் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆண்டவருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இந்த நாட்கள்ல ஜனங்களுக்குள்ள
கிறிஸ்துவை உண்மையா விசுவாசித்த ஜனங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, விசேஷமாக அந்த எருசலேமுக்கு அவர் இன்னும் போகல. எருசலேம் தேசத்துக்கு அவர் இன்னும் போகவே இல்லை. அவரோட ஊழியர்கள்லாம் வேற வேற இடங்கள்ல செஞ்சுட்டு வராங்க. ஸோ இயேசு கிறிஸ்து விசேஷமாக இதெல்லாம் செஞ்சுட்டு லாசரோட ஊர்ல இருந்து அவருக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு அவர் டைரக்டா எங்க வராரு? டைரக்டா எருசலேம் வராரு. இத கேள்விப்பட்ட அந்த ஜனங்கள், வாசிங்க மறுபடியும் அதை 12 வாசிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுடைய இந்த மனவளர்ச்சி, அவங்களோட சந்தோஷம் ஏன் எதை நோக்கி இருக்குது அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உலகத்துல பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஒருத்தர், உண்மையான ராஜா, எங்க நாட்டினுடைய உண்மையான அரசர், அவர் நம்ம ஊருக்கே வர போறாரு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமென். அதனால இவங்க என்ன பண்றாங்க, அவரோட வருகைய, கிறிஸ்துவோட வருகை, எருசலேமுக்கு அந்த வருகைய அவங்க என்ன பண்றாங்க, கொண்டாடும் விதமாகவே அவங்க இந்த குருத்தோலை கையிலேந்து அவர் பின்தொடர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இது எதுக்குன்னா, அவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, எருசலேம் வந்துட்டாருன்னு சொன்னா, அவரை பின்பற்றும் போது அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளும் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிடுன்ற விசுவாசம். ஆமென். அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடலாம் அந்த ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாசம். ஆமென். அவர் வந்துட்டா போகும் அப்படின்ற ஒரு விசுவாசம். முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையான ஒரு காரியத்தை அறிஞ்சிருந்தாங்க. அவங்களோட உண்மையான ராஜா யாருன்றத அந்த நாட்கள்ல அந்த இஸ்ரவேல் எருசலேமை வந்து ஆழ்ந்துட்டு இருந்தது பல பேர்கள் இருக்கலாம். ஆனா அந்த ஜனங்களுக்கு உண்மையாகவே தெரியும் யூதர்களோட உண்மையான ராஜா யார் அப்படின்றது. ஆமென். அப்படி இருக்க யூதர்களோட உண்மையான ராஜா அந்த நாட்டுக்கு, அந்த இடத்துக்கு வர போறாரு. எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர போகுது. எங்களோட கஷ்டங்கள், எங்களோட பிசாசு போராட்டங்கள் எல்லாமே மாறப்போகுது. அதனால நாங்க என்ன பண்ண போறோம், அவர் வரப்போறாரு, அவர் பின்னாடியே நாங்க சந்தோஷமா அதை கொண்டாடி பின்பற்ற போறோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க. அப்போ அந்த நேரத்துலதான் அந்த பின்பற்றுவதை, அந்த கொண்டாட்டத்தை அவங்க வெளிப்படுத்தும் விதமாகவே என்ன பண்றாங்க, இந்த குருத்தோலை அவங்க கையிலேருந்து கிறிஸ்து வந்தாங்க, அவரை எல்லாருமே என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, அவங்க எப்படி சொல்லி கிறிஸ்துவை வரவேற்றார்கள். ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் ஆர்ப்பரித்தார்கள்? அவர்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் வரப்போகிறார். ஆமென். அவர்களுடைய பல நாள் கட்டுகள், பல நாள் பிரச்சனைகள் இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. அதை கொடுக்கக்கூடியவர் வர போறாரு. அல்லேலூயா. அதனால ஓசன்னா அப்படின்னு அவங்க சந்தோஷமாக ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கிறிஸ்து அந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒரு வருகை, அந்த ஜனங்கள் சந்தோஷமாக அந்த வருகையை, அவரை, அந்த உண்மையான அந்த அரசரை அவங்க சந்தோஷமாக அந்த ஜனங்கள் வரவேற்றார்கள். அதற்காக வரவேற்ற அந்த ஜனங்கள் அவரை பின்பற்றி போன ஒவ்வொருவருமே அந்த நாட்கள் விடுதலை அடைந்தார்கள். அல்லேலூயா. ஒவ்வொருவருமே விடுதலை அடைந்தார்கள்.
ஒவ்வொருமே அவங்களோட வாழ்க்கையில இருந்த எல்லா பிரச்சனைகளும் எல்லாமே தீர்ந்து அவங்க சபிக்கப்பட்ட அந்த சாபத்தில் இருந்த பல பேர்கள் அந்த நாட்களில் விடுதலை அடைந்தாங்க. ஏன் விடுதலை அடைந்தாங்க? ஏன் அப்படின்னா அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் வந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்க அன்னைக்கு நாட்களில் சந்தோஷமாக அவர்களுடைய அந்த விடுதலையை ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய அவர்களுடைய உண்மையான ராஜாவை அவர்கள் என்ன பண்ணாங்க? சந்தோஷமாக வரவேற்றார்கள். இன்னைக்கு நாட்களிலும் இந்த குருத்தோல் யார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இந்த நிகழ்வை நம்ம நடத்தக்கூடிய நம்மளோட வாழ்க்கையிலும் நமக்கு சொல்லக்கூடிய, நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குருத்தோல் வெறும் ஒரு செலிப்ரேஷன் நாள் இல்லை, அது இன்னொரு நாள் கிறிஸ்துவை வரவேற்கக்கூடிய ஒரு நாள். எப்படிப்பட்ட நாள் அது? இது ஒரு செலிப்ரேஷன் நாள் மட்டும் இல்லை, இது செலிப்ரேஷன் நாள் தான். இது ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அது மட்டும் இல்லை, நம்ம கொண்டாட்டத்தை மட்டும் நம்ம செய்யாம நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? நம்மளோட வாழ்க்கை மாற்ற போறவரை வரவேற்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைய நாட்கள்ல கிறிஸ்துவை அநேகர் வரவேற்றார்கள், கிறிஸ்துவோட உண்மையான மகிமையை கண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாட்களிலே கூட இந்த குருத்தோல் ஞாயிறையும் அனுசரிக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கையிலையும் நமக்கு இருக்கக்கூடிய கடமை, எந்த ஒரு கடமை வெளிப்படுத்துது? இன்னைக்கு நாட்கள்ல கொண்டாட்டத்தை செய்யக்கூடிய ஒரு நாள் மட்டும் இல்லை, நம்ம ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள். கிறிஸ்துவை நம்ம வரவேற்கணுமா இல்லை வரவேற்க கூடாதா என்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை வரவேற்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே கூட நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கிறிஸ்துவை நீங்க வரவேற்க ஆயத்தமாக இருக்கீங்களா அப்படின்றத நான் கேட்கிறேன். கிறிஸ்து வந்தா என்ன நடக்கும்? கிறிஸ்து வந்தா அமைதியா உட்கார்ந்துருப்பாரா? நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. கிறிஸ்து உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட வந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அது இப்படி இஸ்கி வாய்ஸ்ல சொன்னா கரெக்டா இருக்கும். சொல்லுங்க. அன்னைக்கு அந்த ஜனங்க எப்படி பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அவங்க எப்படி அவரை அற்புதத்தை செய்யக்கூடிய, வாழ்க்கையை மாற்றக்கூடிய வரப்போறாரு. அப்போ அவர்பட்டவரை எப்படி ஜனங்க வரவேற்றாங்க? எவ்வளவு ஆர்ப்பரிப்புனா சும்மா கிடையாது. அவங்க கத்துறாங்க, கத்து அவங்க நல்ல டான்ஸ் ஆடி நல்ல சந்தோஷமா வரவேற்றாங்க. அப்போ இன்னைக்கு நாட்களே கூட நமக்கு நேராக ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதில நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும்? சந்தோஷம். அதை நீங்க ஆர்ப்பரிக்கணும். கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில வரவேற்க நம்ம ஆயத்தமா இருக்கோமா இல்லையா? சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க கிறிஸ்துவை வரவேற்றிருக்கீங்களா இல்லையா? இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க, வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி அப்போ கிறிஸ்துவை ஆல்ரெடி நீங்க வரவேற்றிருக்கீங்களா இல்லையா? வரவேற்றிருக்கீங்க.
சத்தியமாக அது அது எப்படி எப்படி வரவேற்போம்? சரி, ஓகே, நீங்க வரவேற்கிட்ட நான் வந்து கிறிஸ்துவை வெல்கம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க எப்படி வெல்கம் பண்ணீங்க அதை சொல்லுங்க. அவரை துதிச்சு வேற அவரை இன்னைக்கு நாட்களே கூட இந்த குருத்தொகையாக எப்படி இந்த நாட்களே கூட நமக்கு நினைவூட்டக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும்? இந்த குருத்தொகை நம்ம கொண்டுட்டு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? இது நான் கொண்டாடுற மட்டும் இல்லை, நான் கிறிஸ்துவை வரவேற்கிற நாள். அப்போ அவரை எப்படி வரவேற்கணும் அப்படின்றத இதே வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்குது. உண்மையாகவே கிறிஸ்துவை நீங்க வரவேற்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில மாற வேண்டிய அநேக காரியங்கள் மாறும். ஆமே, நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக அற்புதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. இப்போ கிறிஸ்துவை அந்த மகாராஜாவை நம்ம வரவேற்பதற்கு நம்ம எப்படி அந்த கிறிஸ்துவை அன்றைய நாட்களில் ஜனங்கள் வரவேற்றாங்க அப்படின்ற விஷயத்த மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நாட்கள்ல அந்த மகாராஜாவை நம்ம வரவேற்க போறோம். இந்த இடத்துக்கு நம்ம போகும்போது அவரை நம்மளோட வாழ்க்கையில வரவேற்கிறவர்களாக இருக்க போறோம். இதுல முதலாவது நம்மளோட கிறிஸ்துவை அவங்க உண்மையா வரவேற்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்புறம் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நம்மளோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அப்படின்ற டைட்டில் எடுத்துட்டு மகாராஜா இயேசு கிறிஸ்து ஒரு மகாராஜா அப்படிங்கிற டைட்டில் அதை வச்சு நம்மளோட வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அரசன்னா யாரு? அரசன்னா யாரு? அரசன்னா யாரு? இல்ல, அரசன்னா ராஜன் எல்லாருக்கும் தெரியல. எனக்கு அரசர் என்ன செய்வாரு? அரசர் அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஆளக்கூடியவராக இருப்பார். எல்லாத்தையுமே எல்லா ஜனங்களையுமே அவரோட கைக்குள்ள வச்சிருப்பாரு. அவர் இருக்கிறது தான் முடிவு. அவரோட விருப்பம் தான் அவரை சுற்றி இருக்கிறவங்களோட விருப்பமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாட்களில் கூட அப்படிப்பட்ட அந்த மகாராஜாவை, அந்த கிறிஸ்துவை நம்மளோட வாழ்க்கையில நம்ம வரவேற்கிறவர்களா இருக்கணும். அப்போ நம்ம அவரை வெறும் கிறிஸ்துவாக வெறும் தெய்வமாக வரவேற்காம நம்மளோட வாழ்க்கையில அவரை நம்மளோட அரசராக நம்மளோட ராஜாவாக முதல்ல நம்ம வரவேற்கிறவர்களாக இருக்கணும். அதே வருஷத்துல கூட ஜனங்கள் எப்படி வரவேற்றாங்கன்னு சொல்லி இருப்பாங்க. வாசிங்க. பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஆமென், ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். நல்லா கவனிங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் அவரை எப்படி வந்து வெல்கம் பண்றாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து அவர்களை வரவேற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளோட ராஜாவை நம்மளோட வாழ்க்கையில உண்மையாக நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக கூடிய நம்மளோட வாழ்க்கையில உண்மையாக வெறும் தெய்வத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களால் மட்டும் இல்லாம, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டும் இல்லாம, கிறிஸ்து ஒரு அரசர், நம்மளோட வாழ்க்கைக்கு அவரே அரசராக இருக்கிறதுக்கு
நம்மளோட மனசை நம்ம மாத்திக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, அப்ப நான் எப்படி கிறிஸ்து அரசராக என்னோட ஒரு குடும்பத்துல என்னோட வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு நான் அவர் ஒரு அரசராக என்னோட வாழ்க்கையில நான் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட நல்ல கவனிச்சு நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, நம்மளோட குடும்பங்களை வழிநடத்தவும், நம்மளோட குடும்பங்களை ஆலோசனை சொல்லவும், முடிவுகளை எடுக்கவும் ஒரு அரசர் இருப்பாங்க இல்லையா? அரசர் இருப்பாங்களா இல்லையா? அது யார் அரசர்? நம்மளோட ஒவ்வொரு வீடுகளையும் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. அவங்க எடுக்கிற முடிவு தான் அந்த குடும்பத்துல எந்த ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் அவங்க எடுக்கிற முடிவு தான் இல்லையா? அப்போ அவங்க எடுக்கிற முடிவு எடுக்கணும் கேட்டா அவங்க எடுக்கிற முடிவே சரியா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாட்களே கூட நம்மளோட தேவனாகி இயேசு கிறிஸ்துவை உண்மையாக வெறும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாம நமக்கு அரசராக தேவனை நம்மளோட வாழ்க்கையில வைக்கிறவர்களா இருக்கும். எப்படி நம்மளோட வாழ்க்கையை முதல்ல கிறிஸ்துவை அரசராக நம்மளோட வாழ்க்கையில வைக்கணும். அவரை நம்மளோட வாழ்க்கையில அரசராக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை நம்மளோட ராஜாவாக நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவரே ஆட்கொள்வார். அல்லேலூயா. அந்த ஆளுமை இன்னைக்கு நாட்களில் பல குடும்பங்களையும் பலருடைய இடங்கள்லயும் அந்த ஆளுமை நம்மளோட சுயம் நம்மளோட மானசீகமாக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாட்கள்ல பல இடங்கள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம், பல பிரிவினைகள் வர்றதுக்கு காரணம், பல கஷ்டங்கள், மன வருத்தங்கள், மாதிரியான காரியங்கள் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னது? பலருடைய முடிவுகள் எல்லாமே வேஸ்டா ஃபெயிலியர்ஸா போறதுக்கு முக்கிய காரணம் என்னது? நம்மளோட அரசராக நம்ம யாரை வச்சிருக்கோம்? நம்மளோட மாம்சத்தை வச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆனா நம்ம ஒவ்வொரு குடும்பங்கள்லயுமே ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே நம்ம கிறிஸ்துவை நம்மளோட அரசராக நம்ம ஏற்றுக்கொள்வோமானால் நம்மளோட வாழ்க்கையும் சரி நம்மளோட குடும்பமும் சரி ரொம்ப நல்லாவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்து நமக்கு அரசராக இருந்தா நம்மளோட குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவரோட ஆளுகையில் இருக்கு. அவன் அவர் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளோட குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவரோட விருப்பத்தின்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வெற்றியாகவே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். யார் வருகிறாரு? ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவர் ரட்சிக்கிறவர் தாழ்மை உள்ளவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா ஒரு நீதியுள்ளவராக இருக்கிறார், ரட்சிக்கிறவராக இருக்கிறார், தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ராஜா நம்மளோட வாழ்க்கையோட குடும்பத்தையும் உண்மையாக ஒரு சரியான ஒரு ஆளுமைக்கு கொண்டு வந்து ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு அரசன் நம்மளோட வாழ்க்கையில இருந்தாதான் அது நல்லபடியாக போகும். அல்லேலூயா. இது இன்னைக்கு நிறைய குடும்பங்களே ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏன் இன்னைக்கு எல்லாமே ஃபெயிலியர்ஸா போகுது? ஏன் எல்லாமே
தடையா போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அந்த ஆளுமை வந்து மாம்சத்துக்கு மேல இருக்கு. மாம்சத்தின் அடிப்படையில அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட குடும்பமும் இருக்கு. மாம்சத்தின்படி இருந்தா மாம்சத்தின் அடிப்படையில் அந்த குடும்பமும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆளுகை செய்யப்பட்டால் அந்த வாழ்க்கையும் குடும்பமும் சந்தோஷமாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது, செய்வது எல்லாமே வாய்க்காது, சாபத்தில் போய் முடியும், பிரிவுகள் வரும், சண்டைகள் வரும், எல்லாமே வரும். அப்போ இருக்க வேண்டிய உண்மையான ஒரு லீடர் இருந்தா அந்த இடத்துல அப்போ எல்லாமே சரியாகும். அதனாலதான் இப்படிப்பட்ட ராஜாவை அன்னைக்கு நாட்கள் அவரை வரவேற்கும் போது என்னோட ராஜாவாக வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் ராஜாவாக அவர் வரவேற்றார்கள். அடுத்ததாக இது மட்டும் இல்லாம இன்னொரு வகையிலையும் கிறிஸ்து வரவேற்கிறவர்களாக இருந்தார்கள். நம்மளும் அதே போல கிறிஸ்துவை வரவேற்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமே. அது எப்படின்னு கேட்டா வேதவசனம் சொல்லுது, கிறிஸ்துவை வெறும் வரவேற்கிற அப்படின்னு வார்த்தையால இல்ல, வார்த்தையால மட்டும் இல்லாம நம்ம வார்த்தையில நம்ம சொல்றது மட்டும் இல்லை. இன்னைக்கு நம்ம கேட்கும்போது நீங்க எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டா ஈஸியா சொல்லிட்டீங்க, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. எப்படி இருந்தீங்க? கிறிஸ்துவை நீங்க வரவேற்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வரவேற்கிறேன் அப்படின்ட்டீங்க. சொன்னீங்களா இல்லையா? வரவேற்கிறேன் அப்படின்ட்டீங்க. அதை குறிச்சு வந்து இப்ப ஒரே வருஷம் வந்து பாருங்க, ரொம்ப மோசமா வந்து நம்மளோட கிறிஸ்து புரிஞ்சு வச்சுட்டு சொல்லியிருப்பாரு. அதனால்தான் இதுல நம்ம அந்த 2வது காரியமாக கிறிஸ்துவ நம்ம வரவேற்கலாக இருப்போமானால் நம்ம வார்த்தையால இருக்கக்கூடாதா, நம்மளோட மனசுக்குள்ள மனசார நம்ம அவரை ஏற்றுக்கொள்வர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாராவது நீங்க உங்க வீட்டுக்கு வரவேற்பீங்கன்னா எப்படி வரவேற்பீங்க? சில பேர் நீங்க உங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அப்போ வந்து நீங்க அவங்க வந்து சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க, அங்கே அப்படின்னு போயிடுவோம், வாங்க தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம உள்ளூர்ல இருந்தாலே இருப்போம், அவங்க வந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம யோசிப்போம். கரெக்டா நம்ம கூப்பிடாமல நம்ம கூப்பிட்டு வந்து வந்தா பிரச்சனையாகவும் இருக்கும் அப்படின்னு யோசனை நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம அப்ப அந்த டைம் என்ன சொல்லுவோம், அதுக்கு கூப்பிடாம இருக்க முடியாது, நம்ம சொல்லுவோம் வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில சொல்லிட்டு போயிடும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன தோணும், அந்த ஒரே வந்துடவே கூடாது, வந்தா நமக்கு பெரிய பிரச்சனை, வந்துடவே கூடாது, அந்த மனுஷனை தடுத்து நிறுத்தினால சொல்லி நம்ம வாஞ்சோட ஜபத்துல இருப்போம் இல்லையா? அப்போ ஒரு மனுஷனை நம்மளோட வீட்டுக்குள்ள வர வைக்கணும்னா கூட நம்மளோட மனசு முதல்ல வந்து ஒத்துழைக்கணும் இல்லையா? நம்மளோட மனசு முதல்ல வந்து வரட்டும் அப்படின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனசு நமக்குள்ள வரணும். ஒரு நபரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு மனிதரை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளோட மனசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கணும்னு சொன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் கிறிஸ்துவை வரவேற்பதற்கும் கூட நம்ம வெறும் வார்த்தையோட சொல்லுகிறவங்களா இருக்கக்கூடாது இல்ல? ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவை நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா வாயில சொல்லிட்டு நம்ம வந்து மனசுக்குள்ள வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு எல்லாமே இருக்கக்கூடாதுல்ல? ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும், கிறிஸ்துவே வராத அப்படின்ற அளவுக்கு தள்ளி ஒரு அளவுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க வேதத்தை வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதாவது கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் அவர்களோட பிள்ளைகள் எந்த அளவுக்கு மோசமானவர்கள் அப்படின்னு. நம்ம அதாவது எனக்கு உங்களை பத்தி தெரியுமா தெரியாதுன்றது எப்படி சொல்றது,
உங்களை பத்தி எனக்கு எவ்வளவு தெரியுறது கூட எனக்கு தெரியல. அதே மாதிரி என்னை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியுறது தெரியாது. ஆனா கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாரும் பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம எவ்வளவு மோசமானவங்க, எவ்வளவு அழுப்பு உள்ளவங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன அழுக்கு, என்னென்ன எந்த அளவுக்கு தூய்மையா இருக்காங்க அப்படின்றது கிறிஸ்துவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா, அப்படி இருக்க மனித இனத்தில் அவங்களோட பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்காங்களா? தங்களோட வாயினாலும் உதடுகளினாலும் கனம் பண்றாங்க, புகழ்றாங்க. இயேசு கிறிஸ்துவே நீரே எங்களுக்கு தேவமாக இருக்கிறேன், அவங்க ஆராதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஒரு பில்டப் பயணமா கொடுக்குறோம். கிறிஸ்து தான் என்னோட ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாதனை காலை அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு கிறிஸ்துவ ஜீவியத்தோட பொங்கி டயலாக் அடிச்சு விடுறோம். அப்படியே அந்த லைன் வாசிங்க. இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கு. இருதயமோ ரொம்ப லாங்ல இருக்கான். இதுதான் இன்னைக்கு தேவனோட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன் கிறிஸ்து நல்ல தெளிவா சொல்றாரு, நீங்க ஏன் கிறிஸ்துவ நம்ம உண்மையா ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம் அப்படின்னா, நம்ம வெறும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையில சொல்லாம மனசார நம்ம அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும்ன்றாரு. ஏன் அப்படி சொன்னா, நம்ம வாழ்க்கையில சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா நம்மளோட மனசுக்குள்ள அவர் உண்மையா கொண்டு வரதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளோட மனசு உண்மையாக நம்ம வாயில சொல்ற அளவுக்கு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் வரும்போது நம்மளோட சந்திக்கக்கூடிய சில வேலைகள் வரும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை வாங்கிட்டு அவரோட வாழ்க்கையில ஒரு அதிசயத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு உயர்வா பார்த்துட்டு மேல போனவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, பில்கேட்ஸோட அவங்க பில்கேட்ஸ் இருக்காங்கல்ல, பில்கேட்ஸோட தூரத்து சொந்தம். பில்கேட்ஸோட உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்களுடைய சந்ததியில வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் போலவே அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு பிஹேவியர் எல்லாரும் மாறிடும். அப்படி மட்டும் நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதாவது ரொம்ப நார்மலா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. ஆனா திடீர்னு அவங்க ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு. கொடுத்த உடனே அவங்க எப்படி ஆயிடுவாங்க, அவங்களோட திறமை வந்துடும். அவங்க உடனே செலிபிரிட்டியா மாறிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பெரிய ஆள் அப்படின்ற ஒரு இது வந்துடும். மற்றவங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு அற்பமா பார்க்குற பார்வை, இப்படி பல விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே மாறுன்றது கிறிஸ்து ரொம்ப நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, நல்ல கவனிச்சுங்களா, இதே ஆர்ப்பரிச்ச நம்ம முதல் வாசிச்சோம். இதே குருத்தோல ஏந்தி கொண்டு போன ஜனங்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய நாமத்தினால எங்களுடைய ராஜாக அப்படின்னு சொல்லிட்டு சோதரிக்கப்படத்தக்கவரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பரிச்சாங்க. ஆர்ப்பரிச்சு வாசிங்க லூக்கா 23:21 வாசிங்க. இவ்வளோ பேசிட்டு வாசிங்க. அவர்களோ அவரை சிலுவையில் அறையும் என்று குக்கரில் விட்டார்கள். முதல்ல அதே ஜனங்கள் தான் அவங்க வாயில என்ன சொன்னாங்க, யாரு எந்த ஜனங்களுக்கு எந்த ஜனங்கள் குறிச்சு இதுல சொல்லப்பட்டிருக்கு, அதே எருசலேம் தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள், அதே என்னுடைய ராஜா அப்படின்னு ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். அவங்கதான் இது நடந்து முடிச்சு கொஞ்ச நாள்லயே இவரை சிலுவையில் அறையணும்னு சொல்லிட்டு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அவன் எப்படி அவங்களோட கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் மனுஷனோட இயல்புன்னு ஆண்டவருக்கு தெரியணும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட பலர் உண்மையான வாழ்க்கை ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது முக்கிய காரணம் இல்லை. உண்மையான ரசிகர்களோட வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறது காரணம் இல்லை.
வார்த்தையில நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் சொல்லுவோமே தவிர உள்ளுக்குள்ள உண்மையாவே நம்ம ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லை. கிறிஸ்து நமக்குள்ள இன்னும் வரல. ஆமென். ஆனா வரணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட இருதயத்துக்குள்ள முதல்ல கொண்டு வரணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வார்த்தையில சொல்றது இல்லை. எனக்குள்ள கிறிஸ்து இருக்காரு அப்படின்ற அந்த விஷயம் நமக்கிட்ட வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்க கிறிஸ்துவை வரவேற்கிறவர்களாக நாம எப்படி இருக்கணும்? வார்த்தையில சொல்றதா இருக்கக்கூடாது, உள்ளத்திலிருந்து நம்ம அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், கிறிஸ்துவை வரவேற்கிறவர்கள் எப்படி வரவேற்கணும் கேட்டா, கிறிஸ்துவை மிகவும் சந்தோஷத்துடன் வரவேற்கிறவர்களாக இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவை வரவேற்கிறவர்கள்ன்றதை விட கிறிஸ்துவை சந்தோஷமாக அவரை துதிச்சு வரவேற்கிறவர்களாக. அல்லேலூயா. நல்ல கவனிச்சீங்க. அதே வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 12-13 வாசிங்க. அதே என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேகமா வாசிங்க. இல்ல, யோவான் 12-13. பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஸ்தோத்தரிக்கிற, அவரை துதிக்கிறதுக்கு அவர் தகுதி உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்க நாம கிறிஸ்துவை உண்மையாக நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்போமா, சந்தோஷத்துடனே அவரை நம்மளோட வாழ்க்கையில துதியோட அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எங்க வீட்டுக்கு வரவங்க சந்தோஷமா வரவேற்பீங்களா, இல்ல வேண்டாதவங்க கூட வரவேற்பீங்களா? மூஞ்ச சுடுன்னு வச்சுக்கினே வரவேற்பீங்களா? சொல்லுங்க. அந்த வீட்டுக்கு வராங்க, ஒருத்தங்க வராங்க அப்படின்னா நீங்க எப்படி வரவேற்பீங்க? ஏவா அப்படிலாம் சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? வாங்க வாங்க, சந்தோஷமா வாங்க வாங்க அப்படிங்குவீங்க. ஏன்னா அதுதான் அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்? வரவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் இல்லையா? ஓகே, நம்ம வர்றது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி வரணும் தோணும் இல்லையா? அப்பெல்லாம் அந்த சந்தோஷமா இது பண்ணாலும் அடுத்த வாட்டி அவங்க வீட்டுக்கு போகணுன்னே தோணும். அதே போலதான் கிறிஸ்துவுக்குமே. ஆமென். அதே போலதான் கிறிஸ்துவுக்குமே அவன் முன்னாடி ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்துட்டு போராட்டம் பிரச்சனை அது இது வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே, அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட மூஞ்சி காய்ப்போமா இல்லையா? நம்மளோட குணங்கள்லாம் மாறி நம்ம அவர் மூஞ்சி காமிக்கிற, அதாவது அவரை விட்டு நம்ம தூரமா போகிறவர்களாக இருப்போமா இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில, நம்மளோட சரீரத்துல, நம்மளோட ஆவிக்குள்ள மாம்சம் அதிகமா பெருக என்னாவது அவரை துதிக்கிறத விட்டுருவோம். அதுக்கு பதிலாக அவர் குறை சொல்றதை மட்டும் கரெக்டா பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. அவரோட பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? சந்தோஷத்தோட அவரை துதிச்சு வர இருக்கிறவர்களாக இருக்கணுமா? ஆமென். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 100:1-2 வாசிங்க. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதியில் வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. எப்படி எல்லாம் இது பண்ண சொல்றாங்க? மகிழ்ச்சியோட ஆராதனை பண்ணுங்க. ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதியிலிருந்து வாருங்க அப்படின்றாங்க. ஆராதனை அவருக்கு சொல்றது என்ன? ஆராதனை ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம ஆன்சர் வேதங்களை கிறிஸ்துவை பொருட்டு ஆராதனை அப்படின்னா என்னது? ஆராதனை என்னது சொல்லுங்க. ஆராதனை என்னது? நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளாக இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம்.
நம்ம வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இருந்துடக்கூடாது. இல்ல இல்ல, கரெக்டா சொல்லுங்க. ஆராதனை என்னது? இதுதான் வந்து திருப்பி நான் வந்து திருப்பி நம்ம சொல்லி நம்ம வந்து இதை குறித்து நம்ம வந்து தியானிச்சுமே வந்து திருப்பி மறந்துட்டீங்க. ஸோ அதனால நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விரும்பல, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். வாழக்கூடிய வாழ்க்கை அவன் கிறிஸ்துவை உண்மையான ஆராதனைனா என்னதுன்னா, அவர் வந்து பார்க்கறது மட்டும் கிடையாது, பாடுவதும் ஆராதனை. ஆனா அதை விட கிறிஸ்துவ ஆராதனை உண்மையான ஆராதனைனா என்னன்னு கேட்டா, நாம கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடிய அந்த ஜீவிதம். ஆமென், அல்லேலூயா. அப்படியாக அதுவுமே கிறிஸ்துவுக்கென்று இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆராதனை எப்படி உள்ளதா இருக்கணுமா? இல்ல, இப்ப வாசிட்டீங்க, வாசிங்க. மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்கென்று நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக நீங்க ஊழியம் செய்யறீங்கன்னா, கிறிஸ்துவுக்கென்று நீங்க ஓடுறீங்கன்னா, அப்போ அது எப்படி செய்யணும்? முழுமையுமே செய்யக்கூடாது, அதான் சந்தோஷமா செய்யணும். ஆமென். நான் செய்யறது ஏன் ராஜாவாக செய்யறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷமா செய்யணும். ஐயோ எப்ப பார்த்தாலும் இதே செய்ய வேண்டியதா போகுது, கிறிஸ்துவாக இதை விட்டா வேற என்ன செய்யலாம் இல்லையா, எனக்கு வேலை இல்லையா, எனக்கு பர்சனல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய நீட் இருக்கு, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது உண்மையா இல்லையா? ஆனா இப்படி நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்காக நம்ம உண்மையா அவரோட பிள்ளைகளாக இருக்கமானால் நம்ம உண்மையா அவரை ஆராதிக்கணும். அவருக்கு என்று வாழணும், அவருக்கு என்ன பல காரியங்களை செய்யணும், அவரோட நாம மையப்படுத்தும் விதமாக பலதை செய்யணும். அதை எப்படி செய்யணும்? மகிழ்ச்சியோட செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கிறிஸ்துவுக்கென்று நம்ம கொடுக்கக்கூடிய ஆராதனை சரி எல்லாமே மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஆமென். அது மட்டும் இல்லாம நீங்க முதல்ல சொன்னீங்க ஆராதனை, அதுக்கு முதல்ல என்னது ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆராதனை என்னன்னு கேட்டது நீங்க சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ஆராதனை என்ன சொன்னீங்க? அவரை துதிச்சு பார்க்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ கடைசி ரெண்டாவது சொல்லக்கூடிய காரியம் என்னது? மகிழ்ச்சியோடு அவரை ஆராதனை செய்யுங்க. அடுத்தது ஆனந்த சத்தத்தோட அவரோட சந்ததியின் முன் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை எந்த சூழ்நிலைகளிலும் நம்மளோட சூழ்நிலைகள் மாறும், போராட்டங்கள் வரும், அதுக்குன்னு போயிட்டு நம்ம கிறிஸ்துவை துதிக்கிறதையோ ஆராதிக்கிறதையோ கிறிஸ்துவுக்கு என்று நம்ம போய் நம்ம அவரோட சந்ததிக்கு முன்னாடி போய் இருக்கிறதே விட்டுறக்கூடாது. ஆமென், அதை விட்டுறக்கூடாது. சூழ்நிலை மாறும், ஆனா அதுக்குன்னு போயிட்டு சூழ்நிலை மாறிடுச்சே, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால வந்து எனக்கு வந்து ஆராதனை பண்றதுக்கு எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, வரக்கூடாது. ஆமென். அது அவர்கிட்ட நம்ம போகலாம். எப்படி இருக்கணும்? ஆனந்த சத்தத்தோட. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு உண்மையான கிறிஸ்துவை நமக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய எப்படி யோசிக்கணும்? இந்த குருத்தோல் யாரும் வரும்போது நம்ம என்ன யோசிக்கணும்? முதல்ல கிறிஸ்து நமக்கு வந்து இன்னொரு அடையாளமா இருக்கிறார். என்னது? நமக்கு வர வேண்டிய ஒரு ஞாபகம் என்னவா இருக்கணும்? கிறிஸ்து நமக்கு ராஜாவாக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆமென். நம்மளோட வாழ்க்கையில அப்படி எல்லாரும் எழுதி நிற்கலாம். நாம் அனுசரிக்கக்கூடியவர்களாக இப்போ நம்ம உண்மையாக இப்ப நான் கேட்கிறேன், கிறிஸ்துவை நீங்க வரவேற்க ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆமென். வரவேற்பதற்கு எப்படி அப்படின்றத நமக்கு ஆண்டவர் அருமையாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென். இப்போ அந்த வழிமுறை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நாம, ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கணும்? கிறிஸ்துவை வரவேற்கிறவர்களாக இருக்கணும். எப்படி? அவரை நம்மளோட ஆளுகை செய்கிறவராக நம்மளோட
உள்ளார்ந்த மனசால அதோட கூட மகிழ்ச்சியோட அவரை வரவேற்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படியே அந்த பாடலை பாடி அந்த ஜெபிக்கும் போது இந்த 3 காரியத்தை நம்மளுக்குள்ளாக வரவழைத்து அவரை வரவேற்கிறவர்களாக, அப்போ நம்ம எப்படி அவரை ஆர்ப்பரிக்கிறவர்களாக நம்ம கடந்து செல்லலாம்.